வணக்கம்மா. வாங்க. வணக்கங்க. நீங்க உட்காருங்க சமந்தி. உட்கார். நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். என்ன விஷயம்? எங்க பொண்ணுக்கு கல்யாண நிச்சயம் பண்ணியிருக்கு. அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலாம்னு வந்தோம். ஓஹோ, உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து எல்லாரையும் கூப்பிட்டு நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்றீங்களா? இந்த பழக்கமெல்லாம் உங்க வீட்ல இருக்கா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ண உங்க பையன் எங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டான்ல, அந்த மாதிரி உங்க பொண்ணு யாராவது பணக்கார மாப்பிளைய பார்த்து உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கலையான்னு கேக்குறாங்க. ஏதோ சின்ன பசங்க ஆசைப்பட்டு செஞ்சிட்டாங்க. நம்ம தான் பெரியவங்க, மன்னிச்சு அவங்கள ஏத்துக்கணும். எதையும் மனசுல வச்சுக்காம கல்யாணத்துக்கு வாங்க. இந்த மாதிரி நல்ல காரியத்துல நீங்க எல்லாம் வந்து வாழ்த்துனா தானே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எல்லாம் முறையா தான் செய்யறீங்க, சந்தோஷம்தான். எனக்கும் வரணும்னு தான் தோணுது, ஆனா வர முடியாதே. ஏன்னா எனக்கும் கட்சி வேலையா கொஞ்சம் டெல்லிக்கு போக வேண்டியது இருக்கு. என் பொண்டாட்டி அனுப்பலான்னா அவளுக்கும் ஏதோ முக்கியமான ஒரு வேலை இருக்கு. ஏய் நில்லு. அவங்க பையனுக்கு நம்ம வீட்டு பொண்ணு கிடைச்சதே பெரிய விஷயம். இதுல காஃபில வேற கொடுத்துக்கிட்டு. எங்க முறைக்கு நாங்க சொல்லிட்டோம். கல்யாணத்துக்கு வர்றதும் வராததும் உங்க விருப்பம். வர்றங்க. வரமா போயிட்டு சமந்தி வரும். வாங்க. குங்குமம் வாங்காம போக கூடாது. வாங்க வாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா. திரும்பவும் நீ பதவிக்கு வரணும். எவன்டா இந்த நேரத்துல போன் பண்றது? ஐயா அது நீரு, நான் பாக்குறேன். ஹலோ அண்ணே, நம்ம ஏமாந்துட்டோண்ணே. ஏய் வாய மூடுறா. காலங்காத்தால அபசகனமா பேசிக்கிட்டு. இல்லண்ணே, அவன் லாக் பண்ணி உட்கார வச்சிருக்கானே. எதிர்கட்சி முனுசாமி எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டானே. நீங்க அரை மணி நேரத்துல இங்க வரலனா எல்லாமே தலைகீழா மாறிட்டோண்ணே. சேர்மன் பதவி அவர் கட்சிக்கு போயிடும்ண்ணே. வாய மூடுறா. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம ஆளுங்களே காசு கொடுத்து தூக்குவான். வரண்டா, நானா அவனான்னு பாத்துறேன். வரண்டா, போன வைடா. ஏய் சட்டை எடுத்துட்டு வாடா. சீக்கிரம் வா. என்னங்க காஃபி ஏய் எடுத்து. காபி. ஏய் சட்டை குடுறா. டேய் பாத்துடா. நான் பாத்துக்கிறேம்மா. டேய் வெட்டி வண்டி ஏறா. யோ வாயா. ஹலோ. நான் தான். ஒன்றும் இல்லை, நீங்க கிளம்பிட்டீங்களான்னு கேட்க தான் கால் பண்ணேன். அதை கேட்கறதுக்கு மட்டும் தான் கால் பண்ணியா? இல்ல, அதுக்காக மட்டும் இல்ல, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான். நானே உனக்கு கால் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஏதாவது முக்கியமான விஷயமா சார்?
இது போன்ல சொல்ற விஷயம் இல்ல, நேர்ல வந்து சொல்றேன். அப்படி என்ன விஷயம்? ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? போன்லயே சொல்லிட்டா சர்ப்ரைஸ் போயிரும்ல, நேர்ல வந்து சொல்றேன். சரி. ஓகே. என்னக்கா மாமா என்ன சொன்னாரு? ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்காராம். என்ன சர்ப்ரைஸ்? தெரியாது, நேர்ல தான் சொல்லுவாராம். மாமா உனக்கு ஏதோ பெரிய gift கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். கலக்கறக்கா. என்ன? உன்னை இப்படி பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உன்னை பத்தியும் தியாவை பத்தியும் இருந்த கவலையெல்லாம் மொத்தமா விட்டு போயிடுச்சு. எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரியே நடக்குதுலம்மா. ஹாப்பி தானம்மா? எனக்கு அது போதுமா? ஏன் ஸ்ரீகாந்த், நீ என்னமோ அவளை பிடிக்காம எனக்காக கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பேசுற? உன் மனசு எனக்கு தெரியும்பா.